ராகு, கேதுவின் சுப, அசுப படிநிலைகளை ஜாதகத்தில் எப்படி அறிவது? ராகு, கேதுகளுக்கு உச்ச வீடுகள் எவை? நீச்ச வீடுகள் எவை? ஒவ்வொரு கிரகமும் நம் முந்தைய பிறவியில் செய்துள்ள கர்ம பலனுக்கு ஏற்ப சுப அல்லது அசுப பலனை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் கொடுத்து செல்லும். ஒரு ஜாதகத்தில் ராகு மிக சும அமைப்புகளில் இருக்கும் பொழுது கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மிக நல்ல பலன்களை வாரி அதன் தசையில் வழங்கும். கேது ராகு அளவிற்கு பொருள் வளத்தையும் ஏகபோகத்தையும் கொடுக்காவிட்டாலும் ஆன்மீக நிலையில் உயர்நிலையை அடைய உதவும். தான் யார், எங்கிற்கு வந்தோம், எங்கு செல்லப் போகிறோம் என்று பிரபஞ்ச உண்மையை மிக சுப தொடர்பை பெற்று கேது திசை கொடுக்கும். ராகு திசை நல்ல அமைப்பில் இருந்து திசை நடத்தினால் ஆரம்பத்தில் செவ்வாய் திசையின் இறுதி பகுதியிலே அதற்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டுவிடும். ராகு திசை ஆரம்பித்தவுடன் நல்ல பலன்களை வாரி வழங்கும். அதே நிலையில் தான் கெடுதலை அமைப்பிற்கும். கேது கொஞ்சம் மந்தமாக கேது புத்தி ஆரம்பித்தவுடன் அதனுடைய செயல்பாடுகள் நடைபெற துவங்கும். மற்ற திசைகள் விட கேது திசையில் நடக்கிறது என்பதை உங்களால் அனுபவபூர்வமாக முழுமையாக உணர முடியும். ராகு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் ராகு நின்ற வீட்டாதிபதி கெடக்கூடாது. ராகு 3, 6, 11 இருந்து திசை நடத்தலாம். ராகு குருவின் பார்வையில் இருக்க வேண்டும். பங்கப்படாத அமைப்பில் உள்ள சுபருடன் சேர்ந்திருக்கலாம். ராகு நின்ற நட்சத்திர ஸ்தார அதிபதியின் அதிபதி கிரகமும் ஜாதகத்தை வலுத்திருக்க வேண்டும். ராகு சிம்ம வீட்டில் அமர்ந்து திசை நடத்தக்கூடாது. சுப அமைப்புகளை பெற்றாலும் பலன் பாதியாக குறைந்துவிடும். ஜாதகத்தில் ராகு அசுப நிலையில் இருந்தால் ராகு திசையில் சுய புத்தியில் சில மாறுபாடான கீழ்கண்ட படங்களை அனுபவிப்பதன் மூலம் ராகு திசை சாதகமாக இல்லை என்பதை உணரலாம். ராகு திசை சுய புத்தியில் யாரிடமாவது பெரிய அளவில் ஏமாறும் இருந்தால் ராகு சாதகமாக இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ராகு திசை சுய புத்தியில் விஷக்கடிகளுக்கு அப்பாற்பட்டாலும் உணவில் ஒவ்வாமை ஏற்பட்டு ஃபுட் பாய்சன் மருத்துவமனையில் சேரும் அளவிற்கு பிரச்சனை உண்டானால் ராகு திசை மாறுபான செயல்களை செய்ய போகிறது என்று அர்த்தம். நேற்று வரை நார்மலாக இருந்த மனிதன் திடீரென குடி மற்றும் போதை வஸ்துகளுக்கு அடிமையானால் ராகு திசை எதிர்மறையான பலன்களை செய்யும். ராகு நின்ற வீட்டாதிபதி ஜாதகத்தில் நீச அமைப்பில் இருந்து செவ்வாய் சனியின் பார்வைக்கு ராகு இருந்தால் ராகு திசை மிக மாறுபாடான பலன்களை செய்யும். கேது சுய ஜாதகத்தில் சுப அமைப்பில் இருக்கும் போது ஏற்கனவே சொன்னதை போல் பொருள் வரவை குறைவாக கொடுத்தாலும் ஞானத்தை அதிகமாக கொடுக்கும். குருவின் வீடுகள் கேது இருப்பது மிக சிறந்த அமைப்பு. குரு பார்வையில் கேது இருந்து கேது நின்ற வீட்டதிபதி கெடாமல் இருக்கும் பட்சத்தில் கேது திசையில் ஓரளவுக்கு பொருள் வரவு, ஆன்மீக எண்ணம் மற்றும் கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும். கேது சிம்ம வீட்டில் சனி செவ்வாய் பார்வையில் பெருமாள் கேது திசை மிக விருத்தியை கொடுக்கும். பணவரக்கும் பள்ளிகளுக்கும் பணவரவு குறைந்தால் தானாக பைத்தியம் பிடித்துவிடும். கேது சுபநிலையில் இருக்கும் பொழுது ஆன்மீக நிலையை அள்ளி கொடுக்கும். அதே நேரத்தில் கேது அசுப அமைப்பில் இருக்கும் பொழுது நாத்திக எண்ணங்கள் மேலங்கும். என்னடா வாழ்க்கை இது என்று எண்ண தோன்றும். ராகுவோ கேதுவோ மாறுபாடான பலன்களை கொடுத்தாலும் எந்த நிலையில் இறைவனை சரணடைவதே இந்த தசைகளுக்கு சரியான பரிகாரம் ஆகும்.